கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதியதொரு மாதத்தை காண செய்த என் ராஜாதி ராஜாவுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஆண்டவர் இந்த ஆண்டை காண செய்து 1 மாத கால அளவும் உங்களோடு என்னோடும் கர்த்தர் கிருபையாயிருந்தா இந்த புதிய மாதத்தை காண செய்த என் ராஜாதி ராஜாவுக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நாங்கள் நல்லா இருக்கிறோம், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளிலையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையின் மூலமாக உங்களை திருப்திப்படுத்த போகிறார். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவா. ஆண்டவர் எனக்குன்னு குறித்து வைத்ததை நிறைவேற்றுவா. அன்பு பிள்ளைகளே, இந்த மாதத்தில் ஒருவேளை நீங்கள் கடந்த மாதத்தில் எதிர்பார்த்துருக்கலாம், அது என்ன வேலையோ, திருமணமோ, கற்பத்தின் கனியோ, ஒருவேளை தொழில் பண்ணுற காரியமோ, வீடு கட்டுற காரியமோ, ஏதோ ஒன்று நீங்கள் ஆயத்தப்படுத்தி அதை செய்ய முடியாதபடி தடையாக இருந்திருக்கலாம். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அதை நிறைவேற்றி தரப்போகிறார். அதான் யோபு என்ன சொல்றார், எனக்கு குறித்ததை ஆண்டவர் நிறைவேற்றி தருவார், அவர் நிறைவேற்றி தருவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்தை ஆண்டவருடைய பாதத்தில் கேட்டுக்கொண்டு காத்திருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவரை கடந்து வந்து உங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவா. நீங்கள் பொறுமையாக காத்துருங்க. ஒருவேளை தடையாக இருக்கே என்று சொல்லி சோர்ந்து போயிடாதீர்கள், தாமதமாக இருக்கே என்று சொல்லி சோர்ந்து போகாதீர்கள். அதுலேயும் ஆண்டவர் ஒரு மகிமையை வச்சிருப்பார், அதுலேயும் ஒரு வெற்றியை வச்சிருப்பார், அதுலேயும் ஒரு கனத்தை வச்சிருப்பார். ஒருவேளை தாவீது ராஜாவை பார்க்கும்போது அந்த ஈசாக்கின் புத்திரனிடத்துல சாமுவேல் கேட்குறாரு, ஒவ்வொரு பிள்ளையாக கேட்குறாரு. 1வது பிள்ளையை காட்டுறாங்க, இல்லைங்காரு. 2வது பிள்ளையை காட்டுறாரு, இல்லைங்காரு. 3வது காட்டுறாரு, இல்லை. 4வது இல்லை, 5வது இல்லை, 6வது இல்லை, 7வது இல்லை, 8வது பிள்ளையை எங்கே என்று சொல்கிறார். அவரோ ஆடு வைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். அவர் அழைத்து வாருங்கள், அவரை தான் நான் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லி அபிஷேகம் பண்ணினான். ஆண்டவர் யாரை முன் குறித்திருக்கிறாரோ அவரை தான் அழைத்திருக்கிறார். உங்களுக்குன்னு ஆண்டவர் எந்த பாத்திரத்தை வச்சிருக்காரோ அதை தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவான். உங்களுக்குன்னு ஆண்டவர் கற்பத்தை தருவதற்கு எந்த மாதத்தில் எந்த நேரத்தில் சித்த வைத்திருக்கிறாரோ அப்படி தந்து உங்களை சந்தோஷப்படுவான். கலங்காதீர்கள், விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவா. அவர் ஒவ்வொரு வேலையும் வைத்திருப்பா. ஒருவேளை எனக்கு ஒரு நல்ல தெரிஞ்ச சகோதரி உண்டு. அவன் எத்தனையோ இடத்துல மகா படிச்சிருக்கா, நல்ல ஒரு அழகாக இருக்கான்னு சொல்லி எத்தனையோ இடத்துல தேடி பார்த்தா. அவ்வளோ ஒரு அழகு. ஆனால் எத்தனையோ வரனை அப்படியே அல்ல தட்டினாங்க. ஒன்று அவளுக்கு விருப்பமாக இருக்கும், அல்லது மகளுக்கு விருப்பமாக இருக்கும். ஏதாவது ஒரு தடை காணப்பட்டு கொண்டே இருந்தது. கடைசியாக ஆண்டவர் அவளுக்குன்னு ஏற்ற ஒரு துணையை அருகில் தான் வைத்திருந்தார், பக்கத்து ஊரில் தான் வச்சிருந்தார். ஆச்சரியமா, அதிசயமா கர்த்தர் நடத்தி கொடுத்தார். ஒருவேளை அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் தாமதம் என்று சொன்னாலும் ஆண்டவர் முன்குறிச்சு வச்சிருப்பா, ஒரு வேலைன்னு வச்சிருப்பா, ஒரு நேரம்னு வச்சிருப்பா. அவளுக்குன்னு குறித்ததை கொண்டு வந்து சரியான நேரத்தில் உங்கள் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துவார். விசுவாசத்தில் உறுதியாக இருங்க, தளர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய பாதத்தில் குடும்பமாக ஜெபிங்க, தனித்து ஜெபிங்க, உபவாசித்து ஜெபிங்க. இருதயத்தை தாழ்த்தும் போது தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி தருவா. ஜெபிப்போமா? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி தருபவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாமாகும். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு மகளே, மகனே, தாமதமாகி விட்டதே, நாட்கள் நகர்ந்து விட்டதே, சோர்ந்து போயிருக்கிறனே, மனம் தளர்ந்து போயிருக்கிறனே என்று சொல்லி, உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்க மகளே, மகனே.
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இங்கே யாராக இருந்தா ஒரு விசை இருதயத்தை தாழ்த்தி ஜெபிங்க. ஒருவேளை ஆண்டவர் என்னுடைய ஆளுமைத்துக் கொண்டிருந்த அந்த தாவீதை தான் முன்குறிச்சார். அவர் தான் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்ற மகன் என்று சொன்னார். இந்த நாளில் நீங்க ஜெபிக்கும் போது, உங்க இருதயத்தை தாழ்த்தி ஜெபிக்கும் போது, உங்களுக்கு ஏற்ற பாத்திரத்தை கொண்டு வந்து அவர் குறித்து வைத்ததை, நியமித்து வைத்ததை, உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். பயப்படாதீர்கள், விசுவாசம் உள்ளவங்களா இருங்க. நிச்சயமா அவர் உங்களுக்குன்னு குறித்து வைத்ததை நிறைவேற்றி தருவா. சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்துல உறுதியா இருங்க. கர்த்தர் செய்ய நினைப்பது ஒன்றும் தடைபடாது. நிச்சயமாகவே அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீர்கள், விசுவாசத்துல உறுதியா இருங்க. அது என்ன சாபமா இருந்தாலும், என்ன பாவமா இருந்தாலும், என்ன தடைகளா இருந்தாலும், என்ன போராட்டமா இருந்தாலும், அது நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால விலகிறது. இந்த மாதத்துல, இந்த முதலாவது வாரத்துல, இந்த முதலாவது நாள்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு குறித்து வைத்ததை கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்க சித்த வைத்திருக்கிறார். யாரும் தடுக்க முடியாது, எவரும் தடுக்க முடியாது. கர்த்தர் செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வைப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.